நாம் தொடர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறும் வகையிலே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். ஜான் சாப்டர் 20 verse 17. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். இந்த வசனம் ஆரம்பிக்கும் போது இயேசு அவளை நோக்கி என்று ஆரம்பிக்கிறது. இதனுடைய சந்தர்ப்ப சூழலில் நாம் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது, உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகதலேனா மரியாளை நோக்கி பேசுகிற வார்த்தைகளை தான் நாம் இங்கே படிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அன்றைய தினம் மகதலேனா மரியாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சடலத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி கல்லறைக்கு ஓடி வருகிறாள். அங்கே அந்த சரீரம் இல்லை. அதற்கு பிறகு அவள் அழுது கொண்டே அங்கே நின்று கொண்டு இருக்கிறாள். இப்போ மகதலேனா மரியாள் அழுகையோடு நின்று கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மை மகதலேனா மரியாளுக்கு தரிசனமாக காண்பிக்கிறார். அழுது கொண்டிருந்த மகதலேனா மரியாள் உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்கும் பொழுது நிச்சயமாக சந்தோஷம், மகிழ்ச்சி அவருடைய உள்ளத்தில் இருக்கும் என்பது சந்தேகமே இல்லை. ஆனால் அதைவிட மேலாக சில வெளிப்பாடுகளை மகதலேனா மரியாளுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வசனத்திலே கொடுக்கிறார். இந்த வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்களா? 17வது வசனத்தை படிக்கும் பொழுது, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை என்று சொல்லுகிறார். இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், என்னை தொடாதே என்று சொல்வதை காட்டிலும் என்னை இப்படியே பற்றி கொண்டு இருக்காதே என்பது இதனுடைய அர்த்தமாய் நாம் எடுத்துக்கொள்ளலாம். என்னை தொடாதே அப்படின்றது சரியான அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. ஏன்னா இதற்கு பிறகும் பார்த்தீங்கன்னா சகோதரிமார்கள் எல்லாரும் வந்து அவரை தொட்டு அவருடைய கால்களை தொடுகிறதை மத்தேயு எழுதி வைத்திருக்கிறார். பின்பு கூட பார்த்தீங்கன்னா தோமாவை தொட்டு பார்க்க சொல்லுகிறார். அவர் தொட்டதாக இல்லைனாலும் தொட்டு பார்க்க சொல்லுகிறார். அப்போ இந்த இடத்துல என்னை தொடாதே என்று சொல்வதை காட்டிலும் என்னையே பற்றி இப்படி பிடித்து கொண்டு இருக்காதே அப்படின்னு சொல்றார். என்ன சொல்ல வர்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து? உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகதலேனா மரியாளுக்கு புதிய வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். இந்த வெளிப்பாடுகளை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம்? மகதலேனா மரியாள் இயேசுவின் மீது அதிகமான அன்பு வைத்திருந்தால் இல்லையா? அதனாலே தான் அந்த அதிகாலையிலே ஓடி வந்து அங்கே கல்லறையிலே அவரை தேடுகிறாள். அவளிடத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அசுத்தாவிகள் எல்லாம் துரத்தி அவளுக்கு விடுதலை கொடுத்தார். அந்த நன்றி உணர்வு அவளுக்கு எப்பொழுதும் இருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் நேசித்தாள். அதனாலே முதலாவது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு இவளுக்கு தான் தரிசனமாக தம்மை காண்பிக்கிறார். ஒரு பெண்ணுக்கு தான் முதலாவது தரிசனமாக தம்மை காண்பிக்கிறார். இதெல்லாம் உண்மைதான். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்ல வருவது என்னவென்றால், இந்த சரீர உறவின் நிமித்தம் நீ என்னை பிடித்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் இதை காட்டிலும் நான் பிதாவினிடத்தில் ஏறி போவேனானால், உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுவாரானால், என்னுடைய மரணத்தின் நிமித்தமும் உயிர்த்தெழுதலின் நிமித்தமும் பரமேறுதலின் நிமித்தமும் உங்களுக்கு ஒரு புதிய ஆவிக்குரிய உறவை நான் ஏற்படுத்த போகிறேன் என்று சொல்லி அந்த மேலான வெளிப்பாட்டை இங்க மகதலேனா மரியாளுக்கு கொடுக்கிறார். இதுவரைக்கும் பாருங்க, சரீர ரீதியான ஒரு உறவு தான் என்ன இருந்துச்சு மகதலேனா மரியாளுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தது. ஏனென்றால் இயேசுவை கண்டாள், இயேசுவை பார்த்தாள். பார்த்துட்டே இருந்த இயேசு இப்ப போயிட்டாரே அப்படின்னு அவள் அழுது கொண்டு நிற்கிறாள், சோகமா நிற்கிறாள். இயேசுவை இழந்துட்டேனே, நீங்க யாராவது எடுத்துட்டு போயிட்டீங்களா அப்படின்லாம் கேட்கிறா. ஆனால் இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மேலான வெளிப்பாட்டை கொடுக்கிறார். இட்ஸ் நாட் ஆன் த கம்யூனிகேஷன் ஆன் ஃபிசிக்கல் டேர்ம்ஸ், பட் இட் இஸ் கோயிங் டு பி ஆன் ஸ்பிரிச்சுவல் டேர்ம்ஸ். இனி நான் ஏறி போகிறது உங்களுடைய நன்மைக்காக என்று அவர் வெளிப்படுத்துகிறார். இதுக்கு முன்பு கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரமேறுதலை குறித்து நிறைய இடங்களில் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. சீஷர்கள் இடத்துல அதை பேசியிருக்கிறார். பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 13வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 33வது வசனத்தில் அதில் சொல்கிறாரு. 13ஆம் அதிகாரத்தினுடைய ஒரு நிமிஷம்
14வது அதிகாரத்தினுடைய 28வது வசனம். 13லயும் அது வருது, ஆனால் இது அதை காட்டிலும் ஒரு நல்ல வசனம். 14வது அதிகாரத்தினுடைய 28 பாருங்க. நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாய் இருந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். அதை கவனிச்சிங்களா? நான் பிதாவின் இடத்திற்கு போவேன் என்று சொன்னதை குறித்து நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள், ஏனென்றால் அதில் அதிகமான நன்மைகள் இருக்கிறது என்று அவர் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான். ஆனால் இங்கே மகதலேனா மரியாள் இடத்துல அந்த வெளிப்பாடுகளை அவர் கொடுக்கிறார். நீ என்னை இப்படியே இந்த நிலைமையில என்னை பற்றி பிடித்து கொண்டு இருக்காது. தமிழில் கத்தோலிக்க வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி என்னை பற்றி கொள்ளாதே அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ரொம்ப அருமையான மொழிபெயர்ப்பு. இங்கிலீஷில் NASB RSV அந்த சீரீஸில் வரக்கூடிய டிரான்ஸ்லேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டு நாட் டச் மீன்னு இருக்காது, டு நாட் ஹோல்ட் ஆன் டு மீ லைக் திஸ் அப்படின்னு இருக்கும். என்னை இப்படியே பற்றி கொண்டு இருக்காது. இப்போ மனித நிலைமையிலேயே அவள் யோசித்து கொண்டு இருக்கிறார். இயேசு இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு யோசிக்கிறார். அது அது ஒரு வகையிலே சரிதான் இல்லையா? ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார், என்னை போக விட்டேன்னா இன்னும் மேலான நிலைமையில் என்னோடு கூட நீங்கள் உறவுகளை அனுபவிப்பீர்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததே தெய்வ உறவை மனிதனுக்கு தருவதற்காக தான். அவர் நம்முடைய இரட்சகர், நம்முடைய தேவன் என்று சங்கீதம் 18 ஞாபகப்படுத்தப்பட்டது. ஆனால் இங்க இன்னும் கொஞ்சம் மேலான சில உறவுகளை வெளிப்படுத்துறாரு பாருங்க. இந்த வசனத்துல அந்த 20:17 பாருங்க. நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை. அதுக்கு பிறகு என்ன சொல்றாரு பாருங்க, நீ என் சகோதரர் இடத்திற்கு போய். அதை கவனிச்சீங்களா? I think this is the first time in the Gospels Jesus is calling his disciples as brethren. தம்முடைய சீஷர்களை அவர் சகோதரர் என்று அழைப்பது இதுதான் முதல் முறை. இதற்கு முன்பதாக சிநேகிதர் என்று அழைத்திருக்கிறார், ஊழியக்காரர்கள் என்று அழைத்திருக்கிறார், சீஷர்கள் என்று அழைத்திருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல சகோதரர் என்று அழைக்கிறார். இதுதான் அந்த மேலான வெளிப்பாடு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகதலேனா மரியாள் இடத்துல சொல்றாரு, இதுவரைக்கும் என்னை புரிஞ்சு கொண்ட விதத்துல என்னை நீ விடாம என்னை பற்றி கொண்டு இருக்கிற, ஆனா இன்னும் மேலான நிலைமையில் என்னை புரிந்து கொள்வாயானால் என்னை போக விடுவாய். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சகோதரர் என்கிற உறவை நமக்கு அவருடைய மரணத்தின் மூலமாகவும் உயிர்த்தெழுதலின் மூலமாகவும் கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார் இல்லையா? இது ஒரு பெரிய பாக்கியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சகோதரர் என்று அழைக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ரோமர் 8ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில், ரோமர் 8ஆம் அதிகாரம் 29 பாருங்க. 29, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்கள் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார் என்றெல்லாம் வாசிக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கு. அந்த அநேக சகோதரர்கள் நாம தான். நம்முடைய மூத்த சகோதரன் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு விதத்தில் சொல்லணும்னா அது உண்மைதான். அநேக சகோதரர்களுக்குள்ளே அவர் முதற் பேரானவர் இல்லையா? எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லாரும் அடிக்கடி வாசிக்கிற ஒரு வசனம் தான். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தில் சொல்றாரு, எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்று சொல்லுகிறார். நான் என் சகோதரர்கள் என்று இவர்களை அழைக்க நான் வெட்கப்படவில்லை என்று சொல்லுகிறார். ஸோ the Lord's death, resurrection and ascension has created new relationships for us with him. நமக்கு புதிய உறவுகளை அவருடைய மரணமானது நமக்கு தந்திருக்கிறது. புதிய உறவுகளை அவருடைய உயிர்த்தெழுதல் தந்திருக்கிறது. அதனால மகதலேனா மரியாள்கிட்ட இப்படி சொல்றார், என்னை இப்படியே என்னை பற்றி படித்து கொண்டு இருக்காத, சரியா? நான் போனேன்னா இன்னும் மேலான வெளிப்பாடுகள் உங்களுக்கு கிடைக்கும், இன்னும் மேலான நிலைமையில என்னோடு கூட நீங்க உறவு வச்சுக்க முடியும்னு சொல்றார். கண்டு விசுவாசிக்கிறவனை பார்க்கிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு மேலான உறவுகள் கிடைத்திருக்கிறது. அந்த உறவுகளின் அடிப்படையிலே தான் இயேசு கிறிஸ்துவை ஞாபகப்படுத்தி பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த உறவுகளின் அடிப்படையிலே தான் கர்த்தரை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் கூட பாருங்க, அந்த யோவான் 20 அந்த 17 வசனத்துல நீ என் சகோதரிடத்திற்கு போய் என்ன சொல்லி சொல்றாரு பாருங்க. நான் என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும், எப்படி பிரிச்சு சொல்றாரு பாருங்க இல்லையா? நம்முடைய பிதான்னு சொல்லல, நம்முடைய பிதான்னு சொல்லாம என் பிதா உங்கள் பிதா. நான் சொல்லட்டுமா, ஒரு யூதனுக்கு தனிப்பட்ட நிலைமையிலே பிதாவாகிய தேவனை பிதா என்று அவனாலே சொல்ல முடியாது. ஆனால் யூத நாட்டினராய் யூத நாடாய் அவர்கள் சேர்ந்து எங்கள் பிதா என்று அழைக்க கர்த்தர் அவர்களுக்கு உரிமை கொடுத்திருந்தார்.
ஆனால் ஒரு தனிப்பட்ட யூதன் இவர் என்னுடைய பிதா என்று உரிமை கோர முடியாது. சரியா? அதுதான் பழைய ஏற்பாடு. ஆனா இன்னைக்கு நமக்கு அப்படி இல்லைங்க. அப்பா பிதாவே என்று ஒவ்வொரு சகோதரியும் சொல்லலாம், ஒவ்வொரு சகோதரனும் சொல்லலாம் இல்லையா? ஒவ்வொரு சின்ன பிள்ளையும் சொல்லலாம். என்னுடைய தகப்பன் அவர், என்னுடைய அப்பா அவரு இல்லையா? அவரை நான் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியையும் பாக்கியத்தையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதனாலதான் சொல்றார், என் பிதா மட்டும் இல்ல, இனிமேல் அவர் உங்களுக்கும் பிதா இல்லையா? அந்த உறவை நான் ஏற்படுத்த தான் இப்பொழுது உயிர் தெழுந்து வந்திருக்கிறேன். அதற்காக தான் இந்த பூமிக்கு வந்தேன். அதே போல அடுத்ததும் பாருங்க, 17வது வசனத்துல அடுத்தது, என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன். கவனிச்சீங்களா? மறுபடியும் அதை பிரிச்சு சொல்றாரு பாருங்க. அவர் இந்த பூமியில 100% மனிதனாய் வாழும் பொழுது அவர் தம்மை தாழ்த்தினார். அவர் என் தேவன் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, உங்கள் தேவன் என்று சொல்லுகிறார். He is our Lord, He is our God இல்லையா? ஆண்டவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார், நம்முடைய பிதாவாய் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து நம்முடைய சகோதரனாய் இருக்கிறார். இந்த புதிய உறவுகளையும் இந்த மேலான உறவுகளையும் நமக்கு ஏற்படுத்தவே தெய்வமே மனிதனாய் இந்த பூமிக்கு வந்தார். மட்டுமல்ல, சிலுவையிலே நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார். நமக்கு இப்பொழுது 1 பேதுருவிலிருந்து ஞாபகப்படுத்தினாங்க. நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் பிதாவுடைய உறவை விட்டு பிரிக்கப்பட்டார் என்று சொன்னால் அதை கிரகித்துக் கொள்ளவே முடியவில்லை இல்லையா? நமக்கு புதிய உறவுகளை ஏற்படுத்த அவர் மீது பாவம் சுமத்தப்பட்ட போது பிதா தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார் இல்லையா? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். நான் சொல்றேங்க, கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்துவால சகிக்க முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்ன தெரியுமா? இதுதான். பிதாவினால் கைவிடப்படுவதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவே முடியல. நான் நினைக்கிறேன், கெத்செமனே தோட்டத்தில் இதை மனசுல வச்சுட்டு தான் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று சொன்னார் இல்லையா? அவர் பாடுகள் நிறைந்த மரண பாத்திரத்தை குறித்து சொல்லவில்லை. மரிக்கதானே இந்த பூமிக்கு வந்தார். இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன் என்று சொன்னவர் எப்படி அப்படி ஜெபம் பண்ணியிருக்கலாம்? அந்த இடத்துல சொல்ல வருவது என்னவென்றால், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்றால், நான் நினைக்கிறேன், பிதாவே நீங்க என்னை கைவிடாம இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆயினும் உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஒப்பு கொடுத்தார். பிதா அவரை கைவிட்ட அந்த அனுபவம் கடந்த கால நித்தியத்திலிருந்து எதிர்கால நித்தியம் வரைக்கும் அந்த அனுபவம் அவருக்கு ஏற்படவே முடியாது. ஆனால் கல்வாரி சிலுவையிலே அந்த அனுபவம் ஏற்பட்டதற்கு காரணம் யாரு தெரியுமா? நீங்களும் நானும் தான். நான் தான் அதற்கு காரணம். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை கைவிட்டதற்கு நான் தான் காரணம். இந்த பாவிதான் காரணம் இல்லையா? பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை அவர் மீது தன்னுடைய கோபாக்கினியை செலுத்தினதற்கு காரணம் என்னுடைய பாவங்கள் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்முடைய பாவங்கள் சுமத்தப்பட்ட போது பிதா தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டார். ஒரு பதிலும் வரவில்லை. ஆபிரகாமாவது கத்தியை தூக்கும் போது ஒரு பதில் வந்துச்சு. அந்த தூதன் தாவீதின் காலத்தில் எல்லாரையும் அடித்து கொண்டு போகும்போது ஒரு பதில் வந்தது. போதும் போதும் என்று பதில் வந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும் பொழுது அவர் உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையுமாய் பாடுகள் அனுபவிக்கும் போது, அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தி துடிதுடிக்க தம்முடைய ஜீவனை கொடுக்கும் போது, எல்லாராலையும் கைவிடப்படும் போது, எல்லாராலையும் இகழப்படும் பொழுது இல்லையா, எல்லாராலையும் அடிக்கப்படும் பொழுது ஒரு பதிலும் பரலோகத்திலிருந்து வரவில்லை. ஆனா பைபிள்ல இப்படி வாசிக்கிறோம், தம்முடைய குமாரனை அவர் நொறுக்க சித்தம்னா பிரியமாய் இருந்தாராம். எதனால தெரியுமா? இந்த வசனம் சொல்லி தருது, நமக்கு புதிய உறவை ஏற்படுத்துவதற்காக அவர் பிதாவினுடைய உறவை விட்டு பிரிக்கப்பட்டதுதான் சிலுவை காட்சி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படியாக சிலுவையிலே நமக்காக தொங்கினார், நமக்காக அவர் பாடுகள் பட்டார், அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்து இப்ப மகதலேனா மரியாள் இடத்துல தரிசனமானார். அவளுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறினது உண்மைதான். ஆனால் இந்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்ட பிறகு, இந்த புரிதலை ஆவியானவர் அவளுக்கு கொடுக்கும் பொழுது அவள் மேலான சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டிருப்பாள் என்பது சந்தேகமே இல்லை இல்லையா? ஆவியானவர் இவர்களுக்கு வந்த பிறகு இந்த மேலான வெளிப்பாடுகளை ஆண்டவர் புரியும்படியாய் செய்தார். அவர்களும் அப்பான்னு கூப்பிடக்கூடிய ஸ்லாக்கியம் அந்த சீஷர்களுக்கு கிடைத்தது. சகோதரர், இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரர் என்று சொல்லக்கூடிய ஸ்லாக்கியம் கிடைத்தது. அவர் என்னுடைய தேவன் என்று சொல்லக்கூடிய தோமா சொல்றாரு இல்லையா, இயேசு கிறிஸ்து வந்து நின்ன பிறகு என் தேவன் என்று சொல்லுகிறார், என் தேவனே என்று சொல்லுகிறார், என் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இப்படியாக கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு அனுபவமாய் இருக்கிறது.
அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை பெற்றவர்களாய் அவருடைய இயேசு கிறிஸ்துவோடு கூட சம அந்தஸ்து வாய்ந்தவர்களாய் இன்றைக்கு நாம் அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட உன்னதங்களில் நம்மை வீற்றிருக்க செய்திருக்கிறார். We are sharing these privileges with our Lord Jesus Christ. What a privilege! இது எவ்வளவு பெரிய பாக்கியம்! இதை நினைச்சே பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட பாக்கியங்களையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த புதிய உறவுகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு நாமும் உள்ளத்திலிருந்து என் தேவனே, என்னுடைய தகப்பனே, என்னுடைய சகோதரனே என்று சொல்லி உரிமை கோரி அவரோடு உள்ள உறவிலே பலப்படுவது மட்டுமல்ல, இந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நினைவு கூர்ந்து அவரை பிதாவுக்கு முன்பதாய் உயர்த்தி நாம் அவரை ஆராதிப்போம். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.